இன்னைக்கு வீடியோல டெய்லி லைஃப்ல நம்ம கிச்சன்ல தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இட்லி வந்து வேக வைக்கும்போது நம்மள நெறைய பேர் வந்து செய்ற ஒரு சின்ன தப்புனால, அந்த இட்லி பாத்திரமே வந்து கருகி அடியில வந்து அப்படியே அடி பிடிச்சிரும். அது வந்து நம்ம தேய்ச்சு கழுவுறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். அது மட்டும் இல்லாம பாத்திரமும் வந்து சீக்கிரத்தில டேமேஜ் ஆகி வேஸ்ட்டா போயிடும். அது வந்து அவாய்ட் பண்றதுக்காக தண்ணி வந்து நீங்க எப்பவுமே இட்லி வேக வைக்கிறதுக்கு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, தண்ணி கொதிக்கும்போது இந்த காயின வந்து உள்ள சேர்த்துருங்க. அந்த தண்ணி வந்து சுண்டி வர்ற வரைக்கும் லைட்டா அந்த காயினோட சவுண்டு வந்துட்டே இருக்கும். தண்ணி வந்து சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த காயினோட சவுண்டும் நின்னுடும். அது வச்சு நீங்க அடியில தண்ணி இல்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உடனே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இட்லி பாத்திரம் வந்து அடியில கருகி போறது வந்து ஸ்டாப் ஆயிடும். சிம்பிளான ஒரு டிப்பா இருந்தாலுமே, உங்களுக்கு வந்து ரெகுலர் லைஃப்ல தேவைப்படக்கூடிய ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லஞ்ச் பேக் வந்து நீங்க பேக் பண்றீங்க அப்படின்னா, அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வைக்கும்போது அது சரிஞ்சு விழுந்துரும் இல்லையா? சில சமயத்தில. அந்த பேக் வந்து நம்ம ஆட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அத வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்துரும். அது மட்டும் இல்லாம, அந்த பாட்டில் வந்து தண்ணி லீக் ஆகுது அப்படின்னும்போது, உள்ளுக்குள்ள வைக்கிற லஞ்ச் டவல்ல இருந்து அந்த பேக் ஃபுல்லாவே வந்து ஈரமாயிடும். இத வந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பின் எடுத்துக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்ட வந்து இந்த மாதிரி பின்ல மாட்டி விட்டுட்டு, அந்த பேக்கோட உள்பகுதியில இப்படி வந்து பின் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ரப்பர் பேண்ட எடுத்துக்கிட்டு, அந்த வாட்டர் பாட்டில்ல மூடியில இந்த மாதிரி நான் வந்து போட்ட மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்படி வந்து பண்ணீங்கன்னா, இந்த பிரச்சனைய வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்த டிப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி சுட சுட இருக்கிற இட்லிய நிமிஷத்துல எப்படி நம்ம அந்த இட்லி பிளேட்ல இருந்து ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். சூடா இருக்கிற இட்லிய நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, அப்படி ஒரு மாதிரி பிசுபிசுன்னு அப்படியே ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாம இட்லியும் வந்து பிச்சுக்கிட்டு வந்து வர ஆரம்பிச்சுரும். காலையில நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு வந்து காலைல டிஃபன் குடுக்குறோம் அப்படின்னா, அவசர அவசரமா நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது, உடனே நம்ம குடுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இட்லி பண்றோம் அப்படின்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அது ஆறுனதுக்கு பிறகு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அத வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி இட்லி பிளேட்ட வந்து அப்படியே கவுத்துக்கோங்க. கவுத்துட்டு மேல வந்து கொஞ்சமா அந்த மாதிரி தண்ணி வந்து ஊத்தி விடுங்க. தண்ணி ஊத்தும்போது என்னாகும் அப்படின்னா, உடனே அந்த ஹீட் வந்து ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இட்லி இந்த மாதிரி நீங்க கை வச்சு எடுக்கும்போதே ரொம்ப சூப்பரா வந்து வந்துருங்க. இட்லி பிளேட் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, அது ஆறுறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது நம்ம வந்து டைம் குடுக்கணும் இல்லையா? அப்பதான் நமக்கு அது வந்து எடுக்கும்போது இட்லி வந்து பிச்சுக்காம வரும். உடனே எடுக்கணும், குழந்தைங்க அவசரமா ஸ்கூல் போறாங்க, அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி டக்குனு வந்து பின்பக்கத்துல தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா, அந்த சூடு ரொம்ப ஈஸியா வெளியேறிடும். அதுக்கப்புறம் நீங்க உடனே கையில கூட இட்லி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சுவிட்ச் போர்டில நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக வயர் வந்து மாட்டி வைக்கிறோம் அப்படின்னா, சில சமயங்கள்ல அந்த மொபைல் எடுத்ததுக்கப்புறம் அந்த வயர அப்படியே விட்டுருவோம். சில சமயத்தில அந்த வயர் வந்து அப்படியே கீழ தொங்கிட்டே இருக்கும்ல. அந்த டைம்ல குழந்தைங்க இருக்காங்க வீட்ல அப்படின்னும்போது, சில சமயங்கள்ல வாயில கூட வந்து எடுத்து வச்சுருவாங்க அந்த வயர. ஸோ அத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். துணி காய போடுற ஒரு கிளிப் வந்து எடுத்திருக்கேன். அதுவும் பிளாஸ்டிக் கிளிப் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து இந்த மாதிரி டபுள் சைடு டேப் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டேப்ப வந்து அந்த கிளிப்போட சைடு போர்ஷன்ல வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து சுவிட்ச் போர்டு இருக்குல்ல, அதோட சைடு பக்கத்துல நம்ம இத வந்து ஒட்டி விட்டுறலாம். ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து சார்ஜர் வயர் எல்லாத்தையுமே அழகா வந்து ரோல் பண்ணிட்டு அதில ஹேங் பண்ணும்போது, பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லாருக்கும். இது வந்து வயர் வந்து கீழயும் வந்து தொங்காது. ஸோ எப்பவுமே வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அழகா இத வந்து ரோல் பண்ணிட்டு, அந்த பின்னுல அதாவது அந்த கிளிப் இருக்குல்ல, அதில இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுருங்க. இப்படி ஒரே இடத்துல இருக்கிறதுனால, நம்ம சார்ஜர் வயர அடிக்கடி தேட வேண்டிய அவசியமும் இல்ல. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கிற குழம்புகள்ல நமக்கு எண்ணெய் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, அதை எப்படி ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சமா ஐஸ் கட்டிகள உள்ள சேர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஐஸ் கட்டி சேர்த்ததுக்கப்புறம், அந்த கரண்டி வந்து நல்லா சில்லுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க குழம்புல வந்து எந்த இடங்கள்ல எண்ணெய் அதிகமா இருக்கோ, அத வந்து இந்த மாதிரி நான் கரண்டி யூஸ் பண்ற மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டே இருங்க. எல்லா இடத்துலயுமே வந்து அப்படியே வச்சு வச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஐஸ் கட்டி இருக்கிறதுனால, அந்த
உள்ள இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாவே வந்து இந்த கரண்டியில ஒட்டிக்கிட்டு வந்துரும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன், எவ்வளோ எண்ணெய் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாவே வந்து நம்ம பார்த்து பார்த்தே சமைச்சோம் அப்படின்னாலும், இந்த மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது, அது கண்டிப்பா அதில கொழுப்பு இருக்கிறதுனால நெறைய எண்ணெய் வந்து இந்த மாதிரி வந்து வரதான் செய்யும். அத வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நீங்க இந்த மாதிரி கூட அழகா ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்க. அது அந்த ஐஸ் கட்டியினால இந்த எண்ணெய் வந்து அப்படியே உறைஞ்சு போய் கட்டியா இருக்கு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. சமைக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து குக்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. குக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். நிறைய டிப்ஸ் வந்து குக்கர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து பழுக்காத பழங்கள் வந்து இருக்குது, காயாக இருக்குது, இல்லை அரை காயாக இருக்குது அப்படின்னும் போது அதை ஈஸியாக பழுக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குக்கர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கருக்குள்ள வந்து காயா இருக்கிற பழத்த எடுத்து வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரு கிளாத் வச்சுட்டு, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி முதல் நாள் நம்ம வந்து பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, மறுநாள் ஈஸியா உங்களுக்கு வந்து பழுத்திருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி மிக்ஸி கப்பெல்லாம் நம்ம வந்து கழுவுறோம் அப்படின்னா, உள் பக்கமா நம்ம கழுவுறத விட, பின்பக்கம் வந்து கழுவுறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அத ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சு கழுவுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரா தான் செய்வோம். நம்மள்ல ஒரு சிலருக்கு சொல்றேன். ஸோ, எல்லாரையும் சொல்லல. இந்த மாதிரி அழுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு ஈனோ பாக்கெட் மட்டும் சேர்த்துக்கோங்க இதுல. ஈனோ வந்து சேர்த்ததுக்கு அப்புறம், இதுல வந்து ஒரு 1 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இட்லிக்கு போடுவோம் இல்லையா? சோடா தூள் அது வந்து சேர்த்துக்கோங்க. கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடு தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருளும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு விடாப்பிடியா பிடிச்சிட்ருக்க அந்த அழுக்கு, கரை, பாசி மாதிரிலாம் படிஞ்சிட்ருக்கும் இல்லையா? அது எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்துரும். இத வந்து நல்லா சூடா இருக்கும்போதே ஒரு பிளேட் வச்சு இத மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அழுக்கெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கும். ஒரு பிரஷ் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லா இத வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க நான் முன்னாடி காமிக்கும்போது எப்படி இருந்தது, இப்ப வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ரொம்ப நாளுக்கு நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்படி வந்து இத ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில வைக்கிறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ, திரும்பவும் வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்ததுனால, இந்த ஐடியா வந்து திரும்பவும் நான் வந்து ஷேர் பண்றேன். இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, இத வந்து நம்ம ஒரு 15, 20 நாள் வரைக்கும் கூட வர்ற மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது அப்படின்னா, கத்திய சூடு பண்ணிட்டு, மேல் பக்கம் நான் வந்து கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த அளவுக்கு கட் பண்ணீங்க அப்படின்னா போதும். அவ்வளோதான். இப்போ அத அடிப்பகுதியில கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாவோ இல்ல அரைவாசி வரைக்கும் கூட நீங்க தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் வந்து சேர்த்துருக்கேன்ல, அடியில கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து வைக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே வந்து அடிப்பக்கத்தில இலைகள் இல்லாத மாதிரி இலைகள ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள வந்து வைங்க. ஏன்னா, அந்த இலையோட நீங்க வந்து சேர்த்து தண்ணிக்குள்ள வச்சீங்க அப்படின்னா, அந்த தண்ணீல அந்த இலை வந்து பட்டுட்டே இருக்கிறதுனால, சீக்கிரம் வந்து அடியில இருக்கிற கருவேப்பிலைகள் வந்து அழுகி போயிடும். புதினாவும் அதே மாதிரி தான். அடியில இருக்கிற கொஞ்சம் ஒரு 5, 6 இலை இருக்கும் இல்லையா? அத மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி கருவேப்பிலை இலையும் அடியில இருக்கிற இலைகள கொஞ்சமா ரிமூவ் பண்ணிட்டு, இந்த மாதிரி அந்த காம்புகள் மட்டும் நீங்க தண்ணீல படுற மாதிரி வச்சுட்டு, நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ஃப்ரிட்ஜ்லயும் நமக்கு வந்து இடத்த அடைக்காது. கசகசன்னு இருக்க மாதிரியும் தெரியாது. இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 நாள் இல்ல 4 நாளைக்கு ஒரு தடவ தண்ணிய மட்டும் ஃப்ரெஷ்ஷா மாத்திடுங்க. ஆல்ரெடி போட்ட தண்ணிய கொட்டிட்டு, புது தண்ணி வந்து சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம வீடியோக்கு லைக் குடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.